சிவாய நம. இன்று நாம் திப்பராஜபுரத்தில் இட்டிருக்கும் ஞான குழந்தை சிவகன்று ஸ்ரீலஸ்ரீ கருணா அமுதசாமிகளிடம் ஐயனார் யார் என்ற கேள்விக்கு இந்திரன் இந்திராணியிடம் கூறியதை விளக்கியுள்ளார். இந்திராணி கிட்ட இப்படி நான் இங்கே இரு, நான் போய் சாமிகிட்ட போய் நாங்கள் தேவர்கள்லாம் போய் சாமிகிட்ட முறையிட போறோம்னா. சரிங்க. அதுக்கு கேட்டுவிட்டு இந்திராணியை வாங்கி கீழே விழுந்துட்டு. ஏன்னா சூரபத்மனால தொல்லை. சரிங்க. அப்போ பக்கத்தில் பன்னீர் எடுத்து முகத்தை தெரிச்சு கூடிய தெய்வம் ஐயனார்னு அந்த மூர்த்தி இருக்கு, மகாசாஸ்திர மூர்த்தி, தர்மசாஸ்திர மூர்த்தி. அவரை நீ என்ன உனக்கு எந்த துன்பம் வந்தாலும் சாமி காப்பாத்துவாருன்னு. அப்பனா அது இந்திராணிக்கு தெரிஞ்சாலும் கூட அதை இன்னும் விரிவா கேட்டாரு. அப்பதான் அவரோட கதையை அவன் சொல்றான். அது ஒரு சமயம் அமிர்தம் கிடைக்கிறப்ப திருமால் மோகினி அவதாரம் எடுத்தாருன்னு தெரியும். அது திரிகண்ட ருத்ராம் போய் அது விரிவா போகும். இருந்தக்கூடிய நீல திருமணியையும் சிவப்பு சடையையும் உடைய மூர்த்தி. அந்த மூர்த்தியை நீ அந்த மூர்த்திக்கு சாமி தனி போனத்தை கொடுத்து தர்மபடி நடக்கிறவனை காப்பா. சாஸ்திரங்கிறோம்ல, சாஸ்திரம்னா சட்டம், சட்டப்படி நடக்கு. தர்ம சாஸ்திரங்கிறோம்ல, சட்டப்படி நடக்கிறவனை காப்பாத்துவாரு, நடக்காதவன தண்டிப்பாரு. அதனாலதான் அதுக்கு யானையும் குதிரையும் வாங்கலாம். அதனால யானை குதிரை எதுக்காக சாமி? அதான் அந்த ராஜாக்குள்ளதான் அது. அதான் தண்டிக்கிறது. ராஜா மாதிரி தானே அவரு கையில செண்டு வச்சிருக்காரு பாத்தீங்களா, சாட்டை கிடையாது. ராஜாக்குள்ள செண்டு சுந்தர் வச்சிருக்காருல்ல. ராஜகோபால சாமி கையில வச்சிருக்க செண்டுன்னா அது மாடு மேய்க்கிறதுக்குன்னு நம்ம அது என்றோம். ஆனா அது கணக்கு அப்படி கிடையாது. ராஜா செண்டுன்னு ஒண்ணு இருக்கு, ராஜ செண்டுன்னு. சாட்டை மாதிரி அதுதான் வச்சிருக்காரு அவரு. அந்த மூர்த்தி நீல கலர், அது சிவப்பு கிடையாது. நீல கலர்ல சிவப்பு சடையோட சாமியோட, திருமாலோட கலரு சாமியோட சடை. சடையோட அது இருக்காரு. அதுதான் அந்த மூர்த்தி. அவருக்கு தனி போனத்தை கொடுத்து சாமி உலகத்தை பரிபாலனம் பண்ணி தர்ம சாஸ்திரம் நடக்கிறவனுக்கு நல்லது செய்வாரு, அவனை காப்பாத்துவாரு, நடக்காதவனா தண்டிப்பாரு. இது அவரோட தொழில். அப்படி இருந்துகிட்டு இந்திரன் சொல்லி போனோம்னா, அப்ப இந்திரன் சிவ பூஜை பண்ணி கொண்டு இருக்கிறப்ப மேல அஜமுகி எவ்வளவு மோசம் கொடூரமான ஆளுன்னா நமக்கு தெரியும். இந்திரனோட இது நம்ம சூரபதுமனோட தங்கச்சி. அவன் அது பூஜை பண்றதை பார்த்துட்டு இறங்கி பூஜை பண்ணிட்டு பிடிச்சி கையை பிடிச்சி சூரபதுமன்ற போகணும்னு சொல்லி இந்த மாதிரி அபகாரம் பண்ணிட்டு போக நினைக்கிறப்ப, அப்ப அப்படி சாமி சொன்னாரே நினைச்சு ஐயனார ஒரு நிமிஷம் நினைச்சிச்சு. அது பிடிச்ச கையை தனியா வந்துட்டு அது பயந்து போயிட்டு. அதாவது ஒருத்தன் கையை பிடிச்சதான் வச்சுங்க, கை தனியா போய் அந்த கை இந்த கையோட எப்படி இருக்கும், அலறி போவான். ஏன் வந்துச்சுன்னா நம்ம மாகாளர் அந்த கையை வெட்டி விட்டார். அவர் ஐயனாருடைய காவலாளி. இது போல சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஐயனார் கிளம்பி வரணும்னு அவசியம் கிடையாது. அதனாலதான் வேலை செய்யறவங்க போனாரு, அவரை ஒரே போடா போட்டான். அதனாலதான் சூரபத்மனுக்கு ரொம்பவும் கோவம் தேவர்கள் ரொம்ப வெளித்தனமா போய் அவனை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த இந்திரனோட பையன் மட்டும் அங்க மாட்டிக்கிட்டான். யாரு? ஜெயந்தான். இதுதான் அதான் கந்த புராணங்கள்ல இப்படி நம்ம தெரிய வருது. இதனாலதான் நம்ம மேகாலராலதான் ஐயனாராலதான் கந்த புராணமே ரொம்ப சூடு பிடிக்குது. அப்புறம் என்ன, சிவாகமத்துல அவரை பத்தி விரிவா இருக்கு. சிவாகமத்துல ரொம்ப விசேடமா சாஸ்திரங்கள்லயும் காந்த புராணத்துல எல்லாம் விரிவா இருக்கு அந்த புராணமா. அப்புறம் திருவள்ளுவருங்கிற கோயில்ல ரொம்ப விசேடமான மூர்த்தியா இருக்காரு. திருமுறையை கொண்டு வந்தது அந்த மூர்த்தி. நம்ம திருச்சிக்கு பக்கத்துல திருப்பட்டூர்னு இருக்குல்ல, அங்க திருமுறை காத்த ஐயனார்னு இருக்காரு. அந்த ஐயனார் கையில திருமுறை 7 இருக்கும். அது ஞான உலாங்கிற நூலை பூமிக்கு கொண்டு வந்தவரும் அவர் தான். இத பெரிய புராணத்திலே அவரை பற்றி பாட்டு இருக்கு. அவரு செல்வியை பாகம் கொண்டார், சேந்தனை மகனா கொண்டார்னு தேவாரத்துல இருக்கு. சேந்தன் ஐயனாருக்கு பேரு. இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த காணொளியில் காண்போம். சிவாய நம.